தவிர்க்கவே முடியாதது விடியா திமுகவும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனும் தான் என்று அடித்து கூறும் நிலையில் திமுக கட்சிக்குள்ளேயே பொங்கல் அன்பளிப்பில் கரன்சி கபலீகரம் நடந்திருப்பதாக உடன்பிறப்புகள் குமுறி இருப்பது குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே சாலை, தெருவிளக்கு, பாலங்கள் மட்டுமின்றி எந்த திட்டங்களை செயல்படுத்தினாலும் அதில் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் தலைவிரித்து ஆடி வருவது ஏற்கனவே வெட்ட வெளிச்சமானதுதான். இப்போது அந்த கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகளும் கரன்சி கபலீகரம் செய்து வருவது உடன்பிறப்புகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் மதுரையில் நிகழ்ந்துள்ள விபூதி அடித்த சம்பவங்களால் விக்கித்து போய் நிற்கிறார்கள் கீழ்மட்ட திமுக நிர்வாகிகள். மதுரையில் திமுக 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நகரில் 18 பகுதி செயலாளர்கள், 73 வட்ட செயலாளர்களும், 2 மாவட்டங்களில் 27 ஒன்றிய செயலாளர்களும் உள்ளனர். அவர்களுக்கு கீழ் வட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் என பலரும் உள்ளனர். தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட சிறப்பு நாட்களில் இந்த நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்கள் கவனிப்பது உண்டாம். அதுவும் லம்பாக ஒரு தொகையை மாவட்ட செயலாளர்கள் கொடுத்துவிட அதனை பகுதி மற்றும் வட்ட செயலாளர்கள் பிரித்துக் கொள்வதோடு தங்களுக்கு கீழ் உள்ள நிர்வாகிகளுக்கும் கொடுப்பது வழக்கமாம். இப்படி இந்த பொங்கலுக்கு வழங்கப்பட்ட தொகையைத்தான் சில பகுதி மற்றும் வட்ட செயலாளர்கள் பெயரளவுக்கு வார்டு நிர்வாகிகளுக்கு கொடுத்துவிட்டு லம்பாக தங்களுக்கு ஒதுக்கி கொண்டு மற்றவர்களுக்கு தராமல் விபூதி அடித்துள்ளதாக குமுறல் எழுந்துள்ளது. அதிலும் சில வட்ட செயலாளர்கள் கரன்சியை மொத்தமாக கபலீகரம் செய்து கொண்டதாகவும் உடன்பிறப்புகள் கொதித்து போயுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களிடமே வார்டு நிர்வாகிகள் புகார் அளித்திருக்கிறார்களாம். மதுரையில் அரங்கேறி உள்ள இந்த உள்கட்சி கரன்சி கபலீகரம் வெளியாகி உள்ள நிலையில் அங்கேயும் இப்படித்தானா என்று தமிழகம் முழுவதுமே திமுகவுக்குள் ஏமாற்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அது சரி, எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சேஷா.